கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுவனே சிறந்த அமைச்சர். இரங்கற் குறிப்பு: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினரான ரா. மோகன் அவர்கள் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தன் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரங்கல் தீர்மானம்: கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு S.M. கிருஷ்ணா அவர்கள் இன்று காலை மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கர்நாடக மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. வினாக்களுடைகள்: மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மதுரை மேற்கு தொகுதியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கிருதுவா நதி நீரானது மழைக்காலங்களில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு செல்லும். இந்த நீர் தங்கு தடையின்றி செல்வதற்காக நெடுந்தொகை 0 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரையில் மணக்குளம் உபரி நீர் கலந்து சிந்தாமணி வரையில் கிருதுமா நதியை தூர்வாரி சீரமைக்க 7.35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பணிகள் துவங்கப்படும். கிருதுமா நதி சீரமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலையும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள், கைகால் ஓடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவைகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லுது, நேற்று கூட சென்னையில் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். சென்னையில் 10-15 தடவை பிடிச்சிட்டான், ஆனால் அவங்க திருப்பி அவுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும். உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதாவது தமிழ் தாத்தா U.A. சாமிநாத ஐயர் இந்த தமிழுக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதற்கு இங்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவர் திருவாரூரை ஆதீனத்தில் கல்வி கற்பதற்காக செல்கிறார். இவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வெங்கட்ராமன், வைணவ பெயர். திருவாரூரை ஆதீனம் என்பது சைவ சித்தாந்தத்துக்குரியது. அதனால் அங்கே செல்லுகின்ற பொழுது தான் வைணவன் என்ற காரணத்தினால் அந்த திருவாரூரை ஆதீனத்தில் எங்கே சேர்க்க மாட்டார்களோ என்பதற்காக தமிழ் கற்பதற்காகவே தன்னுடைய பெயரை வெங்கட்ராமன் என்ற பெயரை சாமிநாதன் என்ற பெயரை சைவ பெயராக மாற்றி அந்த திருவாரூரை ஆதீனத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்திலே பாடம் பயின்றவர். எனக்கு தமிழ்தான் முக்கியம், தமிழ் பணிதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர் சாமிநாத ஐயர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்த அவருக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலேயும் நான் கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் அவருடைய பிறந்த நாளை இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிப்பார்களா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரத்தை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு KP முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் எடுத்து தந்திருக்கிறார்கள். டாக்டர் U.A. சாமிநாதனுடைய பிறந்தநாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு கேள்வி நேரத்தில் பேசுகிற பொழுது இந்த ஆண்டு மலைப்பகுதிகளுக்கு புதிய பேருந்துகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே 18 வழித்தடங்கள் கேட்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக கொடைக்கானலிலிருந்து பழனி மலைப்பிரிவு ரோடு,
பேத்துப்பாறை, பாரதி அண்ணா நகர், கணேசபுரம் பகுதிக்கு ஒரு வழித்தடமும், அதேபோல் கொடைக்கானல், பெருமாள் மலை, பண்ணைக்காடு, மங்களங்கும்பு, கேசிவட்டி, குப்மாவட்டி, பெரியூர், பள்ளத்து கால்வாய், பாச்சலூர், வடகாடு வழியாக ஒட்டஞ்சத்திரத்திற்கு ஒரு புதிய வழித்தடத்தையும் இந்த ஆண்டு வழங்கிட போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அதை ஆவணம் செய்திட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு ஏற்கனவே கொடைக்கானலுக்கு செல்கின்ற பழைய பேருந்துகள் மாற்றி புதிய பேருந்துகளை அவரே துவக்கி வைத்தார். அந்த மலை வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பது அவர் கோரிக்கையாக இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து வாங்கல் உத்தரவிட்டு அவை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதில் மலைப்பகுதியில் இயக்குவதற்கான கட்சியஸ் பஸ் பேருந்துகளும் வாங்கப்பட்டு பாடி கட்டப்பட்டு வர இருக்கிறது. அவை வருகின்ற பொழுது மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகள் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு என்னுடைய வணக்கம். இந்த துணை மதிப்பீடுகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பதிலையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே பேசிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய வரி பங்கீடு முறையை குறிப்பிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார்களே, அதற்கு என்ன பதில் என்று கேட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி அந்த டாக்ஸேஷன் பேட்டர்னை பொறுத்தமட்டில் எஸ்ஜிஎஸ்டியிலே நமக்கு 50%, அதே போல் சிஜிஎஸ்டியிலே 50%, ஐஎஸ்ஜிஎஸ்டியில் அதே போல் 2 மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 50% இருக்கக்கூடிய ஒன்று. இதில் எஸ்ஜிஎஸ்டியை பொறுத்தமட்டிலே மொத்தமாக அந்த நிதி மாநில அரசுக்கு அவ்வப்போது விடுவிக்கப்படுகிறது. சிஜிஎஸ்டியை பொறுத்தமட்டில் ஒன்றிய அரசுக்கு சேரக்கூடிய இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நிதி இந்த டெவல்யூஷனிலிருந்து 41% அனைத்து மாநிலங்களுக்குமே அது வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 15வது நிதிக்குழுவானது மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து 41% மாநில அரசுங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. இருப்பினும் இந்த 41% நமக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் அது இல்லை. அதேபோல் ஒன்றிய அரசினுடைய மொத்த வரி வருவாயில் மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணமானது மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு நிதி இருக்கிறது. எனவே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையிலே வந்திருக்கக்கூடிய 16வது நிதிக்குழுவிலே அவர்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலிருந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த நிதியிலிருந்து குறைந்தபட்சமாக 50% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதே போல் மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களுக்கு ஒரு சீலிங் வர வேண்டும். 10% மட்டும் அவர்களுக்கு ஒரு வசூலிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை கொண்டு வர வேண்டும். அதற்கு மேலாக அவர்கள் வசூலித்தால் அது நிச்சயமாக அந்த கூடுதல் தொகை பகிர்ந்தளிக்கக்கூடிய தொகுப்பில் டெவல்யூஷனிலே கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. அதே போல் அவர்கள் பேசுகிற போது அந்த கடனுடைய அமைப்பை பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார்கள். நமக்கு 9வது நிதிக்குழுவிலிருந்தே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்த அநீதி இழைக்கப்படுகிறது. கடந்த கால நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பாதகம் இல்லாவிட்டால் அது நிச்சயமாக வந்திருக்கும் என்பதை நான் தெரிவித்து, ஒட்டுமொத்தமான நிதி நிர்வாகத்தில் நம்முடைய வரி வருவாய் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிதி மேலாண்மையின் காரணமாக கடன் சுமைகளை நாம் குறைக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நிதி மேலாண்மை எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். விவாதம் முடிவுற்றது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவை மீண்டும் கூடு நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.